மாவட்ட செயலாளர்களுக்கு வனவிகை கட்சி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அவர்கள் முக்குமாரி அவர்கள் கோஷம் போட்டு முடிச்சே மறுபடியும் போகுது. அன்புக்குரிய அன்பு தோழர்கள் அனைவருக்கும் ஆர்ப்பாட்டத்தை வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்த திருச்சி மாவட்ட ஆற்றல்மிக்க செயலாளர் அன்பு தோழர் திவாகர் அவர்களுக்கும் மற்றும் மாடி செல்வன் அன்பு தோழர் அவர்களுக்கும் திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் அனைவருக்கும் முதல்வன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அதாவது தமிழகத்தின் தாய்க்குடியாக விளங்கிக் கொண்டிருக்கும் குறவர் சமுதாயத்தை மராட்டிய மாநிலத்திலிருந்து குடியேறி வந்து தமிழகத்திற்கு வருகை தந்த நரிக்காரர்கள் அவர்களை நரிக்குறவர் என்று பேர் சூட்டுவதை உடனடியாக மத்திய அரசு மாநில அரசு தடுத்து நிறுத்த சொல்லி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது தமிழகத்தில் உண்மையான குடிகள் இந்த குறவர் இனம் கல்தோன்றா மண்தோன்றா காலத்தில் முதல் தோன்றியது தமிழ் என்பர். அதற்கு முன்பே தோன்றி பல வரலாறுகளுக்கு சொந்தக்காரர்கள் இந்த குறவர் இனம். எங்கேயோ இருந்து குடியேறி தமிழகத்திற்கு பஞ்சம் விளைக்க வந்த நரிக்காரர்களை நரிக்குறவர் என்று பேர் சூட்டி தொன்மையான பழங்குடி சமூகத்தை அழித்துக் கொண்டிருக்கும் இந்த அரசியல்வாதிகளையும் ஊடகத்துறைகளையும் சினிமா துறைகளையும் கொஞ்சம் திருத்தம் செய்து கொள்ளுங்கள். அதாவது வினைகள் 5 வகைகள் சொல்லப்படுகிறது. குறிஞ்சி, முல்லை, மருதல், நெய்தல், பாலை. குறிஞ்சி நிலத்தில் தோன்றியவன் குறவன், அவன்தான் தாய்க்குடி. இங்கே ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் ஒரே கருவறை அதோட குறவர் சமுதாயம் தான். அப்படி இருக்க எங்கேயோ இருந்து குடியேறி வந்த நரிக்காரர்களுடன் ஒப்பிடுவது ஏன்? இது இந்த சமுதாய மக்களை அழிப்பது ஏன்? தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் கந்தன் கருணை என்ற படத்தில் அழகாக நடித்திருப்பார், பள்ளிக்குறத்தியாக நடித்திருப்பார். அந்த கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக நடித்திருப்பார். அதே திரைத்துறை ஒளிவிளக்கு என்ற திரைப்படத்தில் டப்பா டான்ஸ் ஆடி முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் ஒரு பாடல் ஆடியிருப்பார்கள். அவரையும் குறவர் என்கிறார்கள். கந்த புராணத்தில் வருகின்ற பள்ளி கதாபாத்திரையும் குறவர் என்கிறார்கள். இது யாரை ஏமாற்றுவது என்பது தெரியவில்லை. கண்டிப்பான முறையில் இந்த தமிழ் தேசியவாதிகள் அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள். தமிழ் என்று பேசும் உரிமை உள்ளவர்கள் இந்த இனத்தை பேசாமல் தமிழ் தேசியம் பேச முடியாது.